மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்மையின் பிறப்பை பெருமையாகவும் அழகாகவும் கூறியிருப்பார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஐயா அவர்கள். அப்பேற்பட்ட புகழையும் பெருமையையும் உடையவர்கள் பெண்கள். இப்பெண்களை சங்க இலக்கியங்களிலும் இதிகாச புராணங்களிலும் 7 வகை பருவ பெண்டிராக அழகுபடுத்தி வகைப்படுத்தியுள்ளனர். என்னென்ன பருவங்கள் என்று பார்த்தால், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். பேதை பருவம் என்பது 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள பெண் குழந்தைகளை குறிப்பதாகும். இப்பேதை பருவத்தில், அதாவது குழந்தையானது என்ன செய்வதென்றே ஒரு அறியாத பருவம், அதுதான் குழந்தை பருவம், அறியா பருவம் என்பார்கள். இதுதான் பேதை பருவம் எனவும், பெதுமை என்பது 8 to 11 வயது வரை உடைய பருவத்தை குறிப்பதாகும். இப்பருவத்தில் தான் செய்கின்ற செயல் ஓரளவுக்கு சரிதான் தவறு என்பதை உணரக்கூடிய பருவம். இப்பருவத்தில் அக்குழந்தையானது உடலாலும் மனதாலும் ஓரளவு பக்குவமடையக்கூடிய பருவம். மங்கை பருவம் என்பது 12 முதல் 13 வயது பருவத்தை குறிக்கக்கூடியதாகும். இப்பருவத்தில் அக்குழந்தை உடல் பருமநிலை மாற்றம் அடைந்து பூப்பருவம் எய்தக்கூடிய நிலையை தான் மங்கை பருவம் என்று அழைக்கின்றனர். அடுத்ததாக மடந்தை. 14-19 வயதை உடைய பருவம்தான் மடந்தை பருவம். இப்பருவத்தில்தான் காதல் அந்த உணர்வுகள் அரும்பக்கூடிய காலமாக இந்த மடந்தை பருவத்தை கூறுகின்றனர். அப்பொழுது உடல் பக்குவமும் மனப்பக்குவமும் அடைந்து அப்பெண்ணானவள் காணப்படுகிறாள். இதுதான் மடந்தை பருவம். அறிவை என்பது 20-25 வயதை உடைய பருவத்தை உடைய குழந்தைகளை குறிக்கக்கூடியது. இப்பருவத்தில் அப்பெண் தான் செய்யக்கூடிய செயல்கள் நல்லவை தீயவை என்பதை உணர்ந்து ஒரு உணர்வுபூர்வமான முடிவையும் சரியான முடிவையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பருவம்தான் இந்த அறிவை. தெரிவை என்பது 26 வயது முதல் 31 வயது வரை தெரிவை பருவம். இப்பருவத்தில் குடும்பத்தின் பொறுப்புகளை ஏற்று ஒரு குடும்பத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்த தாயாக பக்குவமடைகின்ற பருவம்தான் இந்த தெரிவை பருவம். அடுத்து பேரிளம் பெண். 32 வயதுக்கு மேல் 40 வயது வரை உடைய பெண்கள் எல்லாம் பேரிளம் பெண்ணை சார்ந்தவர்கள். இவர்கள் வயது முதிர்ச்சியும் குடும்பத்தில் பக்குவமும் கொண்டு ஒரு முதிர்வு பெற்ற பெண்ணாக, பக்குவமடைந்த பெண்ணாக உள்ளதுதான் இந்த பேரிளம் பெண் பருவமானது. இப்படி 7 பருவநிலைகளாக பெண்களை வகைப்படுத்தி கூறியுள்ளனர். மீண்டும் ஒரு முறை அதனை கூறுகிறேன். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். நன்றி.